அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத பயங்கரமான ஆயுதத்தை குறிச்சு. அது என்னவா இருக்கும்னு நீங்க ஒருவேளை கெஸ் பண்ணியிருந்தா இப்ப கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஆயுதங்கள்ங்கிறது எதிரிகள் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக, எதிரி நாடுகள் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஆயுதம். அந்த காலத்து மக்கள் அம்புகளை கொண்டு எதிரிகளை வீழ்த்தினாங்க. குதிரைப்படை, யானைப்படை, அந்த மாதிரியான விதத்துல எதிரிகளை ஜெயித்தாங்க. இந்த காலங்கள்ல பெரிய பெரிய கன்ஸ், புல்லட்டு, ஏவுகணைகள், அப்புறம் ஆளில்லா விமானங்கள் எல்லாத்தையும் மிஞ்சினது நியூக்ளியர் பாம். இது 1945 உலக வரலாற்றுல முதல் முறையா அமெரிக்கா ஜூலை 16 நியூ மெக்சிகோல அலாமோகோடோ அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய அணுகுண்டு சோதனைய வெற்றிகரமா நடத்துறாங்க. ரஷ்யா 1949 ஆகஸ்ட் 29 கசகஸ்தான்ல தன்னுடைய அணுகுண்டு சோதனையை முடிக்கிறாங்க. முப்பெரும் நாடுகளில் ஒன்றான பிரிட்டன் 1952 மேற்கு ஆஸ்திரேலியாவுல கடற்கரை தீவுகளான மாண்டிபெல்லோல தன்னுடைய அணுகுண்டு சோதனைய முடிக்கிறாங்க. கண்ணுக்கு தெரிந்த ஆயுதங்கள் நிறைய ஈரான், வடகொரியா போன்ற நாடுகள் அணு ஆயுத நகரமே வச்சிருக்கிறதா சொல்றாங்க பூமிக்கு அடியில். இந்திய பாகிஸ்தான் இப்ப பிரச்சனை வந்தப்ப கூட பாகிஸ்தான்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அணு ஆயுதத்தை நாங்க பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய பொருளாதார சக்திக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி ஆயுதங்களை வச்சிருக்காங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆயுதத்தை பத்தி பேசுறோம்னு சொல்லிட்டு இந்த சம்பந்தமே இல்லாம எல்லாரு கண்ணுக்கும் தெரியும், எல்லார்ட்டையும் இருக்குங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஆயுதம்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க நினைக்கலாம், இப்ப கொரோனா வைரஸ் வருது, மாதிரி பல வைரஸ் அட்டாக்க பத்தி பேச போறோம். அப்படி எல்லாம் இல்ல. நம்ம பேச போற கண்ணுக்கு தெரியாத ஆயுதத்தை அழிக்கிறதுக்கு யாருகிட்டையும் சக்தியோ ஆற்றலோ கிடையாது. ஒருவேளை கிருமி தாக்குதல்கள், உயிர்கொல்லி நச்சுக்களால, கிருமிகளால ஒரு நாடு தாக்கப்பட்டா அதை அழிக்கிறதுக்கு மாற்று மருந்துகளை, எப்படி கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுதோ அது மாதிரி கிருமி தாக்குதல்கள் நடத்தப்படும் போது அதை அழிக்கிற மாற்று மருந்த அந்த நாட்டு விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருவாங்க, அந்த நாட்டு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற ஆயுதத்துக்கு யாராலையும் அதை அழிக்கிற மருந்தை கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன சொல்ல போறேன்னு இன்னும் கெஸ் பண்ண முடியலையா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த கண்ணுக்கு தெரியாத பயங்கரமான ஆயுதம் என்ன அப்படின்னா போலியான அன்பு தான். என்ன அன்புங்கிறது எல்லாருக்கும் நல்லதுதானே பண்ணும். அன்புங்கிறது எல்லாரும் ஈர்க்கும். அன்புங்கிறது பல பேர் நேசிக்க தெரிஞ்சது. ஆனா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, என்னடா வாழிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா அதுதான் உண்மை. எப்படி நான் சொல்றேன்னா, போலியான அன்பு முதல்ல தன்னை ஈர்க்க, மற்றவங்களை வச்சு தன்னை ஈர்த்து பிறர்க்க நம்பிக்கையை பெற்று தன்னை பிறரிடத்துல ஸ்திரப்படுத்தி, இந்த 3 விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் அது கரெக்டா பண்ணும். நான் மேலேயே சொன்ன எதிரிகளை அழிப்பதற்கு தான் நம்ம ஆயுதத்தை கண்டுபிடிச்சு. ஆனா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க போலியான அன்போட நம்மள்ட்ட பேசுறாங்களா, உண்மையான அன்போட பேசுறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க யாராலையும் முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அது நம்ம கண்டுபிடிக்கிறப்போ நம்ம அதனால இழந்த விஷயங்கள் நிறையவா இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு கல்லு கூட இல்லாம போனது இந்த மாதிரியான போலியான அன்புனாலதான். உங்களுக்கு தெரியாது இல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மனை கூட இருந்தவங்க தான் காட்டி கொடுத்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்ததும் கூட இருந்த யூதாஸ் காரியத்தை தான். அவன் எப்படி காட்டி கொடுத்தான்னா, முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். அவரை நேரடியா யாரும் புடிச்சுக்கல. அவரை நேரடியா டக்குன்னு கையில வழங்க போட்டோ அல்லது ஆயுதத்தை வச்சு தாக்கியோ அழிக்கல.
வீரப்பனை காட்டி கொடுத்தது கூட இருந்தவங்க தான். இது மாதிரி போலியான அன்பு மட்டும்தான் ஒரு ராஜ்யத்தினுடைய புள்ளையும் பூண்டு கூட முளைக்காம முற்றும் முழுதா அழிச்சு. உறவாடி கெடுக்கிறது அந்த அன்புக்கு மட்டும்தான் வரும். நான் சொல்றது போலியான அன்பு. உண்மையான அன்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா இன்றைய நிலையில போலியான அன்புதான் தலதூக்கி இருக்கு. போலியான அன்புதான் நிறைய பேர் நம்ப. எந்த இனமும் தன்னைத்தானே அழித்துக் கொள்வது கிடையாது. மனித இனம் மட்டும்தான் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். காரணம் ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களை ஜெயிக்க முடியல, ஒருத்தவங்களுடைய பொருட்களையோ ஒருத்தவங்களுடைய இடத்தையோ அபகரிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஆயுதங்கள்லாம் தேவை. ஆயுதங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா செலவாகுது. அவங்கள கொலை பண்ணா போலீஸ்ல மாட்டிக்கிறோம். ஆனா அவங்கள்ட்ட அன்பு காட்டுற மாதிரி நடிச்சோம்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், அவங்களுடைய இடத்தையும் அவங்களுடைய எல்லா விதமான செல்வத்தையும் நம்மளால அவங்க மூலமாவே அபகரிக்க முடியும். எவ்வளவு ஈஸியா இருக்கு இதுதானே. ஆனா இது ஒரு நாள் நிலை நிற்க போறது. இந்த இன்னைக்கு இது என்ன சும்மா சாதாரண அப்படிங்கிறது நானும் நினைச்சிட்டு இருக்கேன். போலியான அன்புதான் ஒருத்தவங்க மேல ஏற்படுற அழகில் ஏற்படுற அன்பா இருக்கலாம், அவங்களுடைய பணத்துக்காக ஏற்படுற அன்பா இருக்கலாம். அதனாலதான் புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் இடையில பிரச்சனை, சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை. ஒவ்வொரு வீட்டுலதானே இருக்குது அது பிரச்சனை. அது நாடுகளுக்குள்ள வரும்போது நம்ம பாத்துக்கலாம், மாவட்டங்களுக்குள்ள வரும்போது பாத்துக்கலாம், நிறைய மக்கள்கிட்ட இருந்து வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பல வீடுகள் சேர்ந்ததுதான் ஊருங்கிறதையும், பல ஊர்கள் சேர்ந்ததுதான் ஒரு கிராமம், பல கிராமங்கள் சேர்ந்ததுதான் நகரங்கிறதையும், பல நகரங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாவட்டங்கிறதையும், பல மாவட்டங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாநிலங்கிறதையும், பல மாநிலங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாடுங்கிறதையும் நாம மறந்துடும். அஸ்திவாரம் இல்லாமல் போகுமே, ஆனால் கோபுரங்களும் மாளிகைகளும் இல்லாமல் போகும். இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல இந்த போலியான அன்பு ஒரு வீட்டை அழிக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது இல்ல, அது ஒரு நாட்டையே அழிக்கும். வருங்காலங்கள்ல போலியான அன்புதான் பல நாடுகளையும் அழிக்க போகுதுங்கிறத மறக்காதீங்க. இத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நாம யார்கிட்டையும் போலி இல்லாத, மாயம் இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத அன்போடு இருப்போம். கண்ணுக்கு தெரியாத பயங்களும் பேராபத்த வருங்காலங்களை உண்டு பண்ணும்.